ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ரவா அடை தோசை தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ரவா அடை தோசை ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சாப்பிட்றதுக்கு அப்படி ஒரு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ரொம்ப நைஸாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி மாவு இல்லைன்னா இட்லி தோசைக்கு பதில் இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தக்காளி சட்னி தேங்காய் பொட்டுக்கடலை சேர்த்து சட்னி ரெடி பண்ணிக்கிறேன். தண்ணி சட்னி தான் இது. ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு கப்பு வறுத்த ரவை அப்படியே சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், 3 டீஸ்பூன் தயிர். அந்த தயிர் கப்புலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த ரவைக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுடலாம். இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வைங்க. பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இங்கே பாருங்கள், கொஞ்சமாக ஊறி இருக்கும். லைட்டாக ஊறி இருக்கும். நம்ம கரண்டியாலேயே நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், சின்ன சைஸு கேரட்டு திருகி எடுத்திருக்கேன். ஒரு கேரட்டு தான். பச்சை மிளகாய் 1. இங்கே பாருங்கள், கொத்தமல்லி கருவேப்பிலை 2மே ஒன்றா சேர்த்துருக்கேன். பொடிசாக நறுக்குன இஞ்சி சின்ன துண்டு எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. 1/4 டீஸ்பூன், கொஞ்சமாக 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் மஞ்சப்பொடி. இதுவும் நல்லா சேர்த்து இந்த அளவுக்கு கலந்தால் போதும். இன்னும் நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பச்சரிசி மாவு ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், இதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. ரவையும் நல்லா பாதி அளவுக்கு நல்லா மசிஞ்சு எடுத்து. இங்கே பாருங்கள், ரவை வந்து தெரியணும், லைட்டாக தெரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அப்போ தான் அடை நல்லா வரும். பாருங்கள், தோசைக்கல் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், மாவு நல்லா கலந்து விட்டு வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மாவு நல்லா கலந்து விட்டு ஒரு டைமும் அடை ஊற்றுங்க. அப்போ தான் நல்லா வரும். தேய்க்கக்கூடாது, அப்படியே லைட்டாக, அவ்வளோதான். அப்படி எண்ணெய் மேலே ஊற்றி விட்டுங்க. லைட்டாக ஓரங்கல்லாம் ஊற்றுங்க, நடுவில் எண்ணெய் விடுங்க. மீடியமான அனலில் தான் வச்சுருக்கேன். அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. இங்கே பாருங்கள், சைடுலலாம் ஃபஸ்ட்டு கரண்டி விடுங்க. ஓரங்கள்லாம் ஃபஸ்ட்டு விட்டுட்டு 2வது இப்படி திருப்பி போடுங்க. எவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், 2 நிமிஷம்
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுது. இந்த பக்கமும் திருப்பி போட்டு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். 2 சைடாக இன்னும் 2 செகண்டு திருப்பி போடுங்க. நல்லா செவந்து வந்துடும். இங்கே பாருங்கள் சூப்பராக செவந்துருக்கு பாருங்கள். திருப்பி பாத்திரத்தில் மாற்றிட்டேன். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரவா அடை ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி நம்ம ஊற்றி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இன்னொன்று ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். ஒரு டைமும் எடுக்க போகும்போது மாவு நல்லா கலந்து விடுங்க. மெலிசாலாம் வரக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். அடை நம்ம எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ரவா அடை தோசை தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கேரட்டெல்லாம் இதுலேயே இருக்கிறதால ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சட்னி கூட தேவை இருக்காது, அப்படியே சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.